ஜூலை 2012 தேட்டர்ஸ் ரிலீஸ் ஆயிருந்த ஒரு தெலுங்கு ஆக்ஷன் காமெடி ஃபிலிம் தான் இது. அல்லு அர்ஜுன் நடிச்சு திருவிக்ரம் டைரக்ஷன்ல. ஒரு பேங்க்ல 1500 கோடி ஆட்டையப்பட முடிவு பண்றான் வில்லன். அதுக்கான பிளான்ல ப்ராசஸ்ல அவன் இருக்கிறப்போ ஹீரோவோட பார்த்து அவன் கிராஸ் பண்ணிடுறாங்கிற ஒரே காரணத்துக்காக வில்லனோட பிளான்ஸ் எல்லாம் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்றது மட்டும் இல்லாம வில்லனை பிடிக்கிறதுக்கு போலீஸ்க்கு உதவியும் பண்ணிடுறான் ஹீரோ. இதுல ஈகோ ட்ரிகரான வில்லன் போலீஸ்ல இருந்து தப்பிச்சு ஹீரோவை பழி வாங்கணும்னு வர்றான். அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படிங்கிறது தான் இந்த படத்துக்கான கதையா கேட்கறப்ப அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா எதுவும் இல்லாத மாதிரி உங்களுக்கு தோணலாம். பட் ட்ரஸ்ட் மீ, படமா பாக்குறப்ப அப்படி ஒரு தாட்டே உங்களுக்கு வராது. ஹீரோ ஒரு இன்டெலெக்சுவல் கேரக்டரா ஸ்கெச் பண்ணி அதுக்கேற்ற ஒரு வில்லன் கேரக்டர் வச்சு அவங்க காயை நகர்த்துறப்போ கதை அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கா நகருது. ஒரு அசட்டுத்தனமான ஹீரோயிசத்தோட அந்த கேரக்டருக்கான மேனரிசத்தை அவ்வளோ அழகாக ஹேண்டில் பண்ணியிருக்கா அல்லு அர்ஜுன். தென் அந்த டைம்ல நார்த்ல இருந்து சவுத்துக்கு வில்லன் கேரக்டருக்காகவே இம்போர்ட் பண்ணப்பட்ட சோனு சூத் அவர் தான் இங்கேயும் வில்லனா பண்ணியிருக்காரு. அண்ட் இலியானா அவங்க தான் ஹீரோயின். தென் மித்த காமெடி கேரக்டர்ஸ் பண்ணியிருந்தவங்க. இப்படி எல்லாரோட பெர்ஃபார்மன்ஸ்லயுமே இந்த கதைக்கான கான்ட்ரிபியூஷன் கரெக்டாகவே இருந்தது. பட் ஆரம்பத்தில் இந்த ஹீரோக்கு ஏற்ற வில்லை வந்தான்ற ரேஞ்சுக்கு பில்டப் பண்ணப்பட்டிருக்கும் அந்த பிட்டுங்கிற கேரக்டர். பட் லேட்டர் ஆன் அதை டம்மி பண்ண ஃபீல் இருந்தது. லைக் அதுக்கு இன்ட்ரோடக்ஷன்ல இருந்த அளவுக்கான அந்த ஒரு மாசுங்கிறது போக போக ரொம்பவே குறைஞ்சிட்டு போன ஃபீல். இது யூஸ்வலா இந்த மாதிரியான மசாலா படங்கள்ல இருக்கிறது தான். அது இல்லாம போற படங்கள் பெருசா பேர் வாங்கிடுது. அது இருந்தும் கூட ஒரு சில படங்கள் ரிப்பீட் ஒர்த்தா இருக்கும். அப்படியான ஒரு படமா தான் இது இப்போ வந்திருக்கு. இது ஒரு சின்ன குறையா பட்டது. அந்த வில்லன் கேரக்டர் அவங்க அதே மாதிரி கேரி பண்ணிருக்கலாங்கிறது. பட் அதை தாண்டி கண்டிப்பா ரிப்பீட் ஒர்த்தியான ஒரு பக்கா கமர்ஷியல் ஃபிலிம் தான் இது. ஹீரோ கேரக்டரை வச்சு ஒரு சின்ன டிரான்சிஷன் ஒன்று காமிச்சிருப்பாங்க. பணம் தான் எல்லாம் அப்படிங்கிற ஒரு டோனில் ஹீரோ கேரக்டருக்கான இன்ட்ரோடக்ஷனுங்கிறது இருக்கும். பட் லேட்டரான் படம் முடியும் போது பணத்தை பற்றின அவனோட புரிதல் அது அந்த ரைட்டிங்கில் நீட்டாகவே இருந்தது. அவங்க இங்கே நிறையா சம்பாதிக்கக்கூடாதுன்னு சொல்லவில்லை, ஆனால் அதை நேர்மையான வழியில் சம்பாதிக்கணும்னு தான் சொல்கிறாங்க. அது அந்த படம் பார்க்கும்போது உங்களுக்கே புரியும். இந்த படம் இப்போ பிரைமில் அவைலபிளாக இருக்குது சப்டைட்டில்ஸோட. கண்டிப்பாக ஃபேமிலியோட நீங்கள் உட்காந்து பார்க்குறதுக்கு ஒருத்தியான ஒரு ஃபிலிமாக எனக்கு இது பட்டது. இன்கேஸ் நீங்கள் யாரும் பார்க்கலன்னா தாராளமாக இதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். பார்த்துட்டு வந்து இந்த படத்தை உங்களுக்கு தாச்சுங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்க. நாளைக்கு உங்களை அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கிறேன். பாய்.